ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவலின் டைரி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வித்தியாசமான vlog தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய பேக்ரவுண்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டாக இருக்குது. என்னென்னா, நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க குட்டம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். யாரோ எக்ஸ்ட்ராவாக வராங்க. இப்போ எதுக்கு திருநெல்வேலி போகிறோன்னா, எங்கள் ஐயா கோயிலில் எல்லா மாதம் ஃபஸ்ட்டு சண்டேயில் ஏதாவது ஒரு ஃபேமிலி வந்து சாப்பாடு போடுவாங்க. அது மாதிரி இந்த மந்த் எங்கள் அப்பா பண்ணுறாங்க. அதுக்காக தான் நாங்கள் 4 பேர் திருநெல்வேலி போயிட்டுருக்கோம். நாங்கள் தூத்துக்குடி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அதுக்கப்புறம் கேபில் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டோம். லைட்டாக தூங்கி முடிச்சியா இருக்கா. இப்போ தான் எங்கள் அம்மா ஒரு 2 டோன் எக்ஸ்ட்ராவாக பேசுவாங்க. எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சட்டை போடாமல், அதனால் காட்ட முடியாது. எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஏதோ வீட்டுக்கு வந்துட்டோம். இல்லை, பைனி குடிச்சிட்ருக்கேன். காலைல காஃபிலாம் இல்லை, இந்த பைனி தான். இது வந்து கல்லோட தங்கச்சி. திருநெல்வேலி தூத்துக்குடி சைட்லலாம் நிறைய பனை மரம் இருக்கிறதுனால நல்லா பைனி கிடைக்கும் இந்த சீசனில். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால கண்டிப்பாக நாங்கள் போனோடனே வாங்கிடுவோம். ஆனால் என்ன, எனக்கு பிடிக்காது. அதனால தான் இவ்வளோ கேவலமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு குடிச்சிட்ருக்கேன். 8 மணிக்கு காலேஜ் இருந்தாலே நான் 8:50க்கு தான் போவேன். என்ன முதல் ஆளாக ரெடியாக வச்சுட்டாங்க. நேற்று நைட்டுலேருந்து 8 மணிக்குள்ளே கோயில் போகணும்னு கத்திக்கிட்டே இருந்துட்டு வேறு யாருமே ரெடி ஆகலை. நானும் என்னோடய தங்கச்சி மட்டும் லூஸ் மாதிரி ரெடி ஆகிக்கிட்டு நாங்கள் வந்து விசிறிக்கிட்டு இருந்தோம். செம்ம வேர்வை. அடுத்த கிளிப்லேயே நான் வந்து இப்படி பக்காவாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம். ஐயா கோயிலுக்கு எப்படியும் நாமம் வச்சுருவாங்க. அதனால் வந்து சும்மா 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து காற்றே வரல, அதனால் வந்து நான் விசிறிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மூஞ்ச காட்டு பாரு. அங்கே வந்து இங்கேருந்து ஒரு 700 மீட்டர்ஸ்க்கு மேலே நடக்கணும். நடந்தால் தான் வந்து கோயில் வரும். நான் நடு ரோட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எல்லோரும் அசிங்கமாக பார்க்குறாங்க. வேர்த்து விறுவிறுத்து ஆகிட்டோம். ஐயா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணுங்க ஐயா. வீடு டு கோயில் டிஸ்டன்ஸ் கம்மி தான். ஆனால் வந்து இது கடல் பக்கத்தில் இருக்க கிராமன்றதுனால பயங்கர சூடாக இருந்தது. எங்களால் நடந்தே போக முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு கோயிலுக்கும் வந்துட்டோம். ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா நடந்தது. நல்லா எல்லோரும் வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பாடும் காலி ஆகிடுச்சு. ஐயாக்கும் அழகாக மாலை சாத்தியிருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு ரிட்டன் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வரணும். போகும்போது எப்படி போனோம் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டில் வந்து நாங்கள் வெளில வரோம். பூவெல்லாம் வாடி போய் தாவணியே ஒரு பக்கம் போயிடுச்சு. அப்புறங்க கை வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங்காக நானும் எங்கள் அப்பாவும் பால் பேக்கெட் வாங்குறதுக்கு வண்டியில் போயிட்டுருக்கோம். இது எங்கள் வண்டி இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வண்டி. கடன் வாங்கி பால் பேக்கெட் வாங்க போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னா, மணப்பாடு டு உவரி போகிற ரூட்டில் இருக்குது. எங்கள் ஊர் ரொம்பவே பெரிய ஊர் தான். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வெளியூரில் போய் வேலை செய்கிறதுனால ஊருக்குள்ளே யாருமே இப்போ பெருசாக இல்லை. அதனால தான் இருளோன்னு இருக்குது. கோயில் கூட டைம்லலாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே நாங்கள் அடுத்த ரவுண்ட் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தாடி வளர்த்து பேண்டாக்காடி மாதிரி இருக்கேன் லைட்டாக. ஆனால் வந்து நாங்கள் ரொம்ப பரபரப்பில் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இவன் வேறு ஒருத்தவன் எனக்கு அடிக்கிற மாதிரியே வேணாம், அவனையும் காட்டுறேன். தம்பி காட்டுறாங்க, வாடா. அங்கே நிற்கிறான் பாருங்க. இப்படி பேக் கேமராவில் எடுக்கும் போது லைட்டாக ஃப்ளாஷ் லைட் வந்துச்சா, அவன் வந்து மிரண்டு எனக்கு அடிக்க வந்துடுவான்னு பயந்துட்டேன். லஞ்ச் வந்து ரெடி ஆகிட்டா. ஓகே, நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு vlog எடுக்க முடியுமான்னு தெரில. அப்படி எடுத்தேன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். வாங்க போகலாம். அப்படிதான் இந்த வண்டியில் வந்து ஹார்ன்லாம் இல்லை. அதனால வந்து நாங்களே தான் வாயிலே ஹார்ன் கொடுத்துப்போம். அப்படியே நாங்கள் வந்து ஹார்ன் கொடுத்துட்டு நாங்களே மாசாக வண்டி ஓட்டிகிட்டு போவோம். பாருங்க, எங்கள் அப்பா பாருங்க, தில்லா தனி ரோட்டில் தனியாக ரோட்டில் இருட்டாக இருக்கிற இடத்துல வந்து நடந்து போயிட்டுருக்காங்க மாசா. நாங்கள் வந்து எங்கள் வண்டி, நாங்கள் வந்து ட்ரிபிள்ஸ் போவோம், டூர்ஸ் போவோம். யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க எங்களை. நீ அடிக்கிற லைட்டில் தான் நினைவுல போன ஒழுங்கு அடி.
நடுவில் ஊருக்குள்ளே லைட்டே இல்லை, ஃபோன் டார்ச் லைட் வச்சு தான் எங்கள் அம்மா வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்படியோ கோயிலுக்கு வந்துட்டோம். பின்னாடி வந்து ஐயா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்ததா, அதனால வந்து எனக்கு தெரியல காப்பிரைட்ஸ் வந்துருமான்னு. அதனால தான் நான் எல்லாத்தையும் டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என் தங்கச்சி வழக்கமாக சிரிக்கிறத விட 2 சிரிப்பு எக்ஸ்ட்ராவாக சிரிச்சுக்கிட்டு இருந்தா. யாருன்னு பார்த்தா என்னோட இன்னொரு கசின். ஒரு 10 days கழிச்சு vlog வரும். இன்னும் அக்கா சிரிக்கிறாங்க. சிரிச்சு நல்ல போஸ்ட்னா எப்ப வரும்? ஓகே வாவ் வாட் அ போஸ்ட் எடுத்து போட்டுறேன். மதியம் ஒரு 20லேருந்து 30 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் நைட்டு 7-8 பேர் தான் இருந்தாங்க. உள்ளே எல்லோரும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள்லாம் வெளில சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஐயா கோயிலில் மட்டும் நீங்கள் சமைச்சிங்கன்னா பேசவே கூடாது. ஐயாவுக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் வந்து பேசாமல் சமைக்கணுன்னொன்னே நாங்கள் வெளில ஐயா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் மோனிகா போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னது என்ன பாட வேறையா? நான் வந்து கண்ணாமூச்சி விளையாட்டுருக்கேன். எனக்கு பிடிச்ச ஐயா பாட்டு என்ன சாங் கேளு. எப்படியும் உனக்கு ஒரு பாட்டு கூட தெரியாது, என்ன ஐயா பாட்டுன்னு வேற டவுட். இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஐயாவை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எங்கள் ஐயாவை பற்றி தெரியணும்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். நாங்கள் உருவ வழிபாடு எதுவுமே பண்ண மாட்டோம். உள்ள சேரும் கண்ணாடியும் மட்டும்தான் இருக்கும். சூப்பராக கோயில் வேலை முடிச்சுட்டு எலுமிச்சை பழம்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஆனந்தவல்லியம்மன் கோயிலுக்கு போகிறோம். இன்னும் 2 hours நான் வந்து 20 years ஆகிடுவேன். அதனால் ஆனந்தவல்லியம்மன் கோயிலுக்கு போய் அவங்ககிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்துட்டோம். கோவில் போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த உடனே பூக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு என் பர்த்டே, அதனால தான் இப்படி பேன் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு விளாக்ஸ் பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய பர்த்டே விளாக் ஆல்ரெடி சேனலில் இருக்குது, போய் பாருங்கள்.